السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சில குழந்தைங்களா அல்ஹம்துலில்லா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அல்-ஹுரூஃப் அஷ்-ஷஃபவிய்யா. அல்-ஹுரூஃப் அஷ்-ஷஃபவிய்யா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உதடு எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். ஷஃபதான் அப்படின்னா இரு உதடுகள். ஓகேவா? அப்போது அல்-ஹுரூஃப் அஷ்-ஷஃபவிய்யா அப்படின்னு சொன்னால் லிப் லெட்டர்ஸ், உதடு எழுத்துக்கள். இது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீம், ப, வாவ், ஃப. இந்த 4 எழுத்துக்கள் தான் உதடு எழுத்துக்கள். உதட்டெழுத்துக்கள் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? மீம், ப, வாவ், ஃப. இப்போது மீம் அப்படிங்கிற எழுத்து எங்கேருந்து பிறந்து வருது? இதனுடைய மஹரஜ் என்ன அப்படின்னு கேட்டால் உதட்டில் ஈரமில்லாத பகுதியிலேருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்து தான் மீம். அடுத்தது ப பார்த்திங்கன்னா உதட்டோட ஈரமான பகுதியிலேருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்து ப. அடுத்தது வாவ், அதாவது உதடுகள் ரெண்டுமே பூர்த்தி ஆகாத சந்திப்புலேருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்து, அதுதான் வாவ். ஓகே, வாவ். இப்போ ஏதாவது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா வாவ் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யணும். வ கிடையாது, தமிழில் வ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வ கிடையாது, வாவ். ஓகே, இது கைரு மத்து. கைரு மத் அப்படின்னு சொன்னால் இது மத்து எழுத்து இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே மத்து எழுத்துக்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். அலிஃப், வாவ், யா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோமா, அந்த வாவ் இது கிடையாது. ஓகேவா? இந்த வாவ் உதடு எழுத்து வாவ். சரியா? அடுத்ததான் ஃப. இது பார்த்திங்கன்னா மேல் பற்கள் ஓரம் கீழ் உதட்டோட உட்பகுதியை தொடும்போது உச்சரிக்கக்கூடிய எழுத்து ஃப. ஓகே, சொல்லி பாருங்களேன். அஃப் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கே ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்டாக அந்த மஹரஜில் போய் நம்ம சொல்லுவோம். இப்போது ஒரு எழுத்தோட உச்சரிப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த எழுத்துக்கு சுகூன் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்சாவை உண்டாக்கி உச்சரித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய உச்சரிப்பு நமக்கு கரெக்டாக தெரிய வந்துடும். இப்போது அம் அம் அப்படின்னு சொன்னிங்கன்னா உதட்டோட ஈரம் இல்லாத பகுதியிலேருந்து உச்சரிப்பு வரும். அபு அபு அப்படின்னு சொன்னிங்கன்னா உதட்டோட ஈரமான பகுதியிலேருந்து உச்சரிப்பு வரும். அவு அப்படின்னு சொன்னிங்கன்னா உதடுகள் ரெண்டுமே பூர்த்தி ஆகாத சந்திப்புலேருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்தாக இருக்கும். அடுத்தது அஃப் அப்படின்னு சொன்னிங்கன்னா மேல் பற்கள் ஓரம் கீழ் உதட்டோட உட்பகுதியை தொடும். ஓகேவா? அதுலேருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்தாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த படத்தை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.